let us talk about pregnancy loss or miscarriage. So in the miscarriage term or a sad or a very depressing term, but இப்போ recent times we have a lot of tests and a lot of treatment too, and we always reassure the patient that once miscarriage aachina, the next pregnancy also doesn't happen the same way. So let us see what it is about miscarriage. Any pregnancy which ends in a loss before or 20 weeks or maximum 24 weeks, we call it as a pregnancy loss. So or first 3 months la agarது is very common. In the 4th or 5th month la agarது is a bit rare. So first 3 months la agara miscarriage is around 10 to 20% of all positive pregnancies. So ஒரு 100 பேர் கன்சீவ் ஆறாங்கன்னா it is very common that 10% will end up in a miscarriage. So in the first 3 months la agra miscarriage oda cause அப்படினு பாத்தீங்கன்னா it is chromosomal abnormalities. The formed embryo itself is abnormal, so it is just nature's way of clearing of abnormal embryos and it causes survival of the fittest. So it doesn't mean that next pregnancy இதே மாதிரி முடியும். Next pregnancy usually continues fine and goes on to end in a healthy baby. So patient வராங்க, ஸ்கேனில் ஹார்ட் பீட் இல்லைன்னும் போது ஹவு டு வி கவுன்சில் தெம்? இதை வந்து இந்த ப்ரெக்னென்சியை டெர்மினேட் பண்ணி தான் ஆகணும்னு நம்ம கவுன்சில் பண்ணுவோம். ஸோ தெர் ஆர் 2 ways. ஒன்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், டேப்லெட்ஸ் கொடுத்து ப்ளீடிங் மாதிரி வர வச்சிடலாம். இல்லைன்னா சர்ஜிக்கல் டெர்மினேஷன், டிஎன்சி மாதிரி பண்ணி சுத்தம் பண்ணலான்னு சொல்லுவோம். We give them the advantages and disadvantages of both the treatment, and we always have to involve the patient in the decision making. Let them choose what they want. ஸோ ஒரு சிலருக்கு எனக்கு சர்ஜரிலாம் வேண்டாம், மயக்க மருந்து வேண்டாம், ப்ளீடிங் மாதிரி நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் தட் பெயின் அண்ட் எக்ஸஸ் ப்ளீடிங், லெட் மீ கோ ஃபார் அ ஒன் ஷார்ட் ஆஃப் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது டேப்லெட்ஸ்லேயே 80% ஆஃப் ப்ரெக்னென்சிஸ் கிளியர் ஆகிடும். அதில் ஆகலைன்னும் போது we have to go for a DNC or a surgical termination. So next question பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் த மிஸ்கேரேஜ். 50% ஆஃப் த டைம்ஸ் இந்த மிஸ்கேரேஜ் ஆனதுக்கான ரீசன் நம்ம சொல்ல முடியாது. another 50% ஆஃப் த டைம்ஸ் there are a few tests to find out. ஸோ என்ன பண்ணுவோன்னா ரிக்கரண்ட்டாக ஒரு 2-3 தடவை ப்ரெக்னன்சி லாஸ் ஆகுதுன்னும் போது we go for these tests. இந்த எக்ஸ்பெல் ஆகிற வெளியே கிளியர் ஆகிற ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் சொல்லுவோம், இல்லைன்னா அந்த ஃபீட்டஸ் அதே வந்து குரோமோசோம் டெஸ்டிங்க்கு அனுப்புவோம். அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரிசல்ட் கொடுப்பாங்க நார்மலாக இல்லை ஃபார்ம் ஆன பேபியே அப்நார்மலாங்கிறது. ஒரு சில டைம் அதை வந்து கல்ச்சர் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செல்ஸ் நிறைய இல்லை லைவ் செல்ஸ் இல்லைன்னும் போது இட் கேனாட் பி கல்ச்சர்ட். ஸோ ரிசல்ட் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆன் த பேரண்ட்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே karyotyping or chromosome testing for the parents பண்ணலாம். மதர் சைடில் சுகர்ஸ் லெவல்ஸ் டெஸ்ட் பண்ணலாம், தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்கேன் பார்க்கலாம். ஸோ நார்மல் அல்ட்ராசவுண்ட் இல்லாமல் 3D ஸ்கேன் ஆஃப் தி யூட்ரஸ் பார்த்தா we can find reasons few times. ஸோ என்னென்னா யூட்ரஸோட ஷேப் நார்மலாக ட்ரையாங்குலராக இல்லாமல் சில பேருக்கு ஒரு தடுப்பு மாதிரி செப்டம் சொல்லுவோம், இல்லை ஷேப் மாறுதலாக இருக்கும்போது அந்த இம்ப்ளான்ட் ஆன எம்ப்ரியோ மேற்கொண்டு வளர முடியாமல் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3D ஸ்கேன்ஸில் we can find the cause sometime. அண்ட் 4th 5th மந்த்துக்கு மேலே பெயின்லெஸ்ஸாக மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னா சர்விக்ஸ் லெங்க் நம்ம பார்ப்போம். ஸோ சர்விக்ஸ் லெங்க் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்னு ஒரு காஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காஸ் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போது பேரண்ட்ஸ் சைடில் karyotyping ஆர் குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குன்னா வாட் we can do is we can go for an IVF with a donor egg. இப்போ மதர்ஸ் எக்கு குரோமோசோமில் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது டோனார் எக் ஆப்ஷன் போகலாம், இல்லை டோனார் போகலாம் வில்லிங் இல்லைன்னும் போது நம்ம வந்து ஐவிஎஃப்ல பேரண்ட்ஸோட கேமீட்ஸை வச்சு எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணிவிட்டு PGT டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் which is அந்த எம்ப்ரியோவோட செல்ஸ் எடுத்து குரோமோசோம் டெஸ்டிங் ப்ரையர் டு இம்ப்ளான்டேஷனே பார்ப்போம். அதில் நார்மல்னு வர எம்ப்ரியோஸை மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்நார்மல் இல்லை ஆனியோப்ளாய்டின்னு வர எம்ப்ரியோஸை we usually discard. This has given
a lot of successful pregnancies even after 7 to 8 miscarriages நம்ம கிளினிக்கலாக பார்க்கும். ஸோ இதெல்லாம் இல்லை, சிம்பிள் சுகர் லெவல்ஸ் ஹையாக இருக்குது, இல்லை தைராய்டு லெவல்ஸ் அப்நார்மலாக இருக்கும்போது அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணிவிட்டு நம்ம ப்ரெக்னென்சி போகும்போதே த ப்ரெக்னென்சி கோஸ் ஆன் வெல். ஒரு சிலருக்கு ஆப்லா டெஸ்ட் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வரும், விச் இஸ் யூட்ரஸ்க்கு போகிற பிளட் சப்ளையில் கிளாத்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆப்லா பாசிட்டிவ் வரும்போது டேப்லெட்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் கால் பிளட் தின்னர்ஸ் ஆஸ்பிரின் ஆர் ஹெப்பாரின் கொடுக்கும்போது யூஸ்வலி த நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி கோஸ் ஆன் ஃபைன். இப்போ நான் ஸ்கேனில் சொன்னேன் இல்லையா, ஸ்கேனில் ஏதாவது செப்டம் தடுப்பு மாதிரி இருக்குன்னா சர்ஜரி பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி அண்டர்கோ பண்ணும்போது யூஸ்வலி தே கோ ஆன் ஃபைன் டு கிவ் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. ஸோ இது இல்லாமல் சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் ஏர்லியாக நம்ம வெஜைனலாக ஸ்டிச் போடலாம். இல்லை ஒரு 2-3 தடவை இதே மாதிரி சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ்னால மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னும் போது நம்ம ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே லேப்ரோஸ்கோப்பிக்காக போயிட்டு சர்விக்ஸை சுற்றி டைட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி ப்ரொசீட் பண்ணும்போது வி யூஸ்வலி see தட் இந்த ப்ரெக்னன்சிஸ் கோ ஆன் ஃபைன். ஸோ இந்த ப்ரெக்னன்சி மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் இமோஷ்னல் ட்ராமா ரொம்ப நிறைய இருக்கும், போத் ஃபார் த பேஷண்ட் அண்ட் த ஃபேமிலி. ஸோ இமோஷ்னல் சப்போர்ட் between the partners and from the family side support is very very important. We call this TLC ன்னு சொல்லுவோம், tender loving care. ஸோ ஒரு மிஸ்கேரேஜோட மெயின் ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா TLC தான். The patient needs a lot of support, both yes we do from our doctor side, but family sideலேருந்து உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் help her to maintain a healthy lifestyle, to keep active and eat healthy, like antioxidant rich food like fruits, vegetables, nuts அந்த மாதிரி நிறைய எடுத்துக்க சொல்லுவோம். ப்ராசஸ்ட் ஃபுட், ஜங்க் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இது இல்லாமல் ஒபிசிட்டி ஆர் BMI ரொம்ப ஹையாக இருக்கும்போதும் ஈவன் தட் கேன் பி அ காஸ் ஃபார் மிஸ்கேரேஜ். ஸோ வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரெக்னன்சி ப்ரொசீட் பண்ணும்போது லாட் ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் கோ ஆன் ஃபைன்.